அண்மை செய்தியை பார்க்கிறோம். 3 மாதங்களுக்குள் 2000 புதிய ஏசி பேருந்துகளை வாங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகள் வாங்குவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மின்சார பேருந்துகள் எல்லாமே குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஏசி பேருந்துகளாக இருக்கும் என்கின்ற வகையிலும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் வருவாய் பெருக்குவதற்காக செயல் திட்டங்கள் வகுத்து ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், அதாவது ஏசி பேருந்துகளில் செல்லும்போது பொதுமக்களுக்கான அந்த கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். இந்த வகையில் மின்சார பேருந்துகளை இயக்கி அவற்றை ஏசி பேருந்துகளாக இயக்குவதன் மூலம் வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண பொதுமக்களும் ஏசி பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக புதிதாக 200 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேவையை தொடங்கி வைத்திருந்தார். அப்போது பேருந்திலும் பயணம் செய்திருந்தார், மாநகர பேருந்து பயணம் செய்தார். அதன் பிறகு ஏசி பேருந்துகளை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்கின்ற வகையில் ஒரு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாகவும் அமைச்சர் மூலமாக அந்த தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் 3 மாதத்திற்குள் புதிதாக 2000 மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இந்த மின்சார பேருந்து பல்வேறு வசதிகளுடன் வாங்க, அதாவது அட்வான்ஸ்டு சிஸ்டம் BS6 என்கின்ற வகையில் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய பேருந்துகள் அட்வான்ஸ்டு சிஸ்டம் இயக்குவதற்கு எளிதான முறையில் இருக்கக்கூடிய வகையில், பயணிகள் அணுகுவதற்கு எளிதாக வகையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் வாங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பேட்டரி சார்ஜ் செய்தால் சுமார் 300 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய வகையில் பேருந்தினுடைய அந்த பயண தூரம் என்பது இருக்கும் வகையில் இந்த மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசுக்கு குறைந்த செலவில் அதிக அளவில் இயக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் எல்லாம் வாங்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.